இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் டொனால்ட் ட்ரம்ப். தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தேசத்தின் அதிபதி. அவனோடு உலகத்தின் அதிபதியானவன். உலகத்தின் அதிபதியானவன் அந்த உலகத்தை ஆளக்கூடிய சாத்தான். கிறிஸ்தவர் சொல்லுகிற சாத்தான், இஸ்லாமிய சொல்லுகிற சைத்தான், நம்ம இந்துக்கள் சொல்லுகிற யமன், பேய், பிசாசு. அந்த உலகத்தின் அதிபதியானவன் டொனால்ட் ட்ரம்ப் கூடவே இருக்கிறார். எதற்கு என்பதை பாருங்கள். மூன்றாம் உலக போர் அவனால் இவனால், அவனால் இவனால், அவனால் இவனால். உலகத்தின் அதிபதி சாத்தான் பூமியில் வந்து இந்த பணி செய்ய முடியாது. மனதிற்குள் புகுந்து, அவனை பேயா அப்படி கொஞ்சம் கேப்பா பார்த்தீங்களா, சண்டை வந்தா கத்துனா பேய் மேல கத்துறடா கேட்பாங்க. அந்த பேய், அந்த ஆவி, கெட்ட ஆவி, உலகத்தின் அதிபதியினுடைய சனியுடைய ஆவி அந்த மனிதனுக்குள் புகுந்து விட்டால் அவன் பேசுற பேச்சு அனைத்தும் அந்த உலகத்தின் அதிபதி தான். அதே மாதிரி உலகத்தின் அதிபதி